Hi, this is Dr. Usha Nandini, psychiatrist from Tanjavur. இன்னைக்கு ஸ்டாய்கிசம் பிலாசபில என்ன சொல்றாங்கன்றத ஒரு கதை மூலியமா புரிஞ்சுக்குவோம். நம்ம ஒரு ஆஃபீஸ்ல வேலை பார்க்குறோம், நம்ம தான் எல்லாத்தையும் பர்ஃபெக்டா பண்றோம் அப்படின்னே இருக்கட்டும். இன்னொருத்தர் வேலை பார்க்குறாரு, அவர் எல்லாத்துக்கும் சிடுன்னு விழுவாரு, கோவக்காரரு அப்படின்ற ஒரு ஆளா இருக்கணும். ஸோ நீங்க பர்ஃபெக்ஷனிஸ்ட், அவர் கோவக்காரரு. இன்னொருத்தவங்க வேலை பார்க்குறாங்க, அவங்க எல்லாத்துக்கும் சென்சிட்டிவா டக்குன்னு அழுதுருவாங்க, பாத்ரூம்ல போய் அழுதுட்டு வருவாங்க அப்படின்ற ஒரு பேர் இருக்கும். இவங்க 3 பேரும் ஒரு 5 வருஷம் வேலை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் வேற கம்பெனிக்கு மாறி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆஃபீஸ்ல அவங்க கோவக்காரவங்க, அவங்க பர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்ற விஷயங்கள்லாம் பேசிட்டு இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அவங்கள அப்படியே மறந்துடுவாங்க. பெரிய பெரிய ராஜாக்கள் எல்லாருமே அவங்கவுங்க பண்ண விஷயங்களை அடுத்தடுத்த தலைமுறையில மறந்துதான் போயிருக்காங்க. நம்மளோட இமோஷன்ஸும் அதே மாதிரிதான். நம்மள பர்ஃபெக்டா வைக்கணும், கோவமா இருக்கணும் அப்படின்னு நம்மளோட எல்லா இமோஷன்ஸும் நம்மள ஆட்டி படைச்சாலும் கடைசியில அலெக்சாண்டர் த கிரேட் ஆனாலும் அவரோட கழுத ஓட்டின ஆளா இருந்தாலும் ஒன்னாதான் மண்ணுல புதைக்கிறாங்க. அப்படின்றதுனால இந்த இமோஷன்ஸை உங்களை ஆள விடாதீங்க. தேவையில்லாம பர்ஃபெக்ஷனிசத்தை தேடி ஓடாதீங்க. எல்லாமே கடைசியில மறந்துதான் போக போகுது. சோ இருக்கிற வாழ்க்கைய சந்தோஷமா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்து என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை பத்தி யோசிச்சு பாருங்க. தேங்க்யூ.